இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிறார் ஒரு மனமகிழ்ச்சியின் வார்த்தை என்னவென்றால், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தை தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உறவுகள் மாறி போகலாம், நண்பர்கள் மாறி போகலாம், குடும்பத்தினருடைய அன்பு ஆதரவு நம்மை விட்டு அற்று போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உலக பிரகாரமான அந்த அன்பு, உலக பிரகாரமான ஒரு ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, நிலையானது கிடையாது. அதெல்லாம் ஒரு டெம்பரவரியா இருக்கு. நான் சொல்றாரு, என்னுடைய அன்பு அது மாறாது, அது உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நமக்கு இந்த காலை வேளையில தருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்பட வேண்டும், நீ ஏன் கலங்க வேண்டும் என்று அவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் முடிவு பரியந்தம். உன்னுடைய வாழ்வில் நீ எத்தனை சூழலுமைகளை நீ சந்தித்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களின் வழியாய் நீ கடந்து சென்றாலும், அதனூடே நானும் உன்னோடு இருக்கிறேன், நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை ஈஸியா யாரும் சொல்லிட முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா இவங்களுக்கு அடுத்தல என்ன நடக்குமோ என்று யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, உனக்கு எவ்வளவு பெரிய சூழலம் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களின் வழியா நீ கடந்து சென்றாலும், உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். உன் தேவைகளை சந்திக்க, உன்னுடைய பலவீனங்களை மாற்ற, உன்னுடைய கஷ்ட சூழ்நிலைகளிலே உன்னோடு இருந்து உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம். அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நாளிலே, ஏசப்பா இப்படி சொல்லி இருக்கிறீங்களேப்பா, இந்த வார்த்தையின்படியே நீங்க என்னோடு இருந்து என்ன நடத்துங்க என்று அவரை பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாய் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே,